Taste the Daily. பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அலறி அடித்து ஓடிய மக்கள். அருவிக்கு செல்ல பயன்படுத்தப்படும் படிக்கட்டுகள் வழியே வெள்ள நீர் பாய்ந்து ஓடியது. ஏற்காட்டில் பெய்த கனமழையால் மலைப்பாதையின் 2வது கொண்டை ஊசி வளைவில் அருவியாக கொட்டிய வெள்ளம். மழையில் நனைந்தபடி ஏற்காடு ஏரியில் படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள். மே 18, 19, 20 ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கு வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வருகையை தவிர்க்க வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தயவுசெய்து பாதுகாப்பா வாங்க. உங்களால முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சர்க்கரை பள்ளத்தில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தம். மண்ணரிப்பால் சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் காட்டாற்று வெள்ளத்தை கடந்து இருசக்கர வாகனங்களை தூக்கிச் செல்லும் கிராம மக்கள். ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் இந்தியா கூட்டணி சீட்டுக்கட்டு போல் சரிவதாக பிரதமர் மோடி பேச்சு. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என காங்கிரஸ் கட்சியினர் கூறியதும் அகிலேஷ் யாதவின் இதயம் நொறுங்கிவிட்டதாகவும் உத்தரப்பிரதேச பிரச்சார கூட்டத்தில் கருத்து. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 10 கிலோ இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என ராகுல் காந்தி அறிவிப்பு. இலவச ரேஷன் மற்றும் மாதம் 8500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் ஏழை மக்கள் வறுமையிலிருந்து விடுபடுவார்கள் என கருத்து. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வரும் 20ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 21ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என பரவும் தகவல் வெறும் வதந்தி என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம். வீட்டின் உரிமையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வைத்திருந்தால் ஒரு இணைப்பிற்கு மட்டும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என தகவல். வாட்ஸ்அப் செயலி மூலம் மின் கட்டணம் செலுத்தும் வசதியை அறிமுகம் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு. முதற்கட்டமாக 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின் நுகர்வு கொண்டவர்கள் வாட்ஸ்அப் மூலம் கட்டணம் செலுத்த அனுமதிக்கப்படும் என தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். உடுமலைப்பேட்டையில் 17 வயது சிறுமியை 10 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி எம்பி சுவாதியை கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் 8 முறை அறைந்ததாக போலீஸ் எஃப்ஐஆரில் தகவல். நெஞ்சு மற்றும் வயிற்றில் உதைக்கப்பட்ட போது அலறிய சுவாதிக்கு உதவ யாரும் முன்வரவில்லை எனவும் போலீசார் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தியை ஆதரித்து சோனியா காந்தி பிரச்சாரம். நடப்பு மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக சோனியா காந்தி நேரடி பரப்புரை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் சுமார் 1 மணி நேரம் மின்சாரம் இன்றி தவித்த நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள். ஜெனரேட்டர்கள் இருந்தும் உரிய பராமரிப்பு இல்லாததால் வேலை செய்யவில்லை என புகார்.
பெண் உதவி ஆய்வாளரிடம் அருவருக்கத்தக்க வகையில் பேசியதாக சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு வழக்கு. பாதுகாப்பு பணிக்கு சென்ற திருவெரும்பூர் மகளிர் காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் ஜோதிலட்சுமி அளித்த புகாரில் திருச்சி கண்டோன்மென்ட் போலீஸ் நடவடிக்கை. பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பரப்பிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலின் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மே 31 வரை நீதிமன்ற காவல். கோயம்புத்தூர் நீதிமன்ற உத்தரவை அடுத்து பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடாக்கி சமையலுக்கு பயன்படுத்துவது இதய நோய் மற்றும் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என ICMR எச்சரிக்கை. மீண்டும் பயன்படுத்தப்படும் எண்ணெயில் உருவாகும் நச்சு கலவைகளால் உடல்நல பிரச்சனை ஏற்படக்கூடும் எனவும் விளக்கம். $100 பில்லியன் மேல் சொத்து மதிப்பு கொண்ட மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் முதன்முறையாக 15 பேர். $222 பில்லியன் சொத்துகளுடன் ஃபேஷன், தோல் பொருட்கள், கைக்கடிகார உற்பத்தியாளர் LVMH நிறுவனர் பெர்னால்ட் அர்னால்ட். $100 பில்லியன் மேல் சொத்து மதிப்பு கொண்ட உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் 2 இந்தியர்களுக்கு இடம். $109 பில்லியன் முகேஷ் அம்பானி 12வது இடத்திலும், $100 பில்லியன் கௌதம் அதானி 14வது இடத்திலும் உள்ளனர். Taste the Daily.